பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் வடிவுடை அம்மையே பசி பொறுக்காமல் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ராமலிங்கத்திற்கு பார்வதி உருவத்தில் வந்து உணவு அளித்த அந்த அற்புத நிகழ்வை நாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். தான் உட்கார்ந்திருக்கும் அந்த ஒட்டு திண்ணையிலேயே ராமலிங்கம் கால்களை நீட்டிப்படுத்தி கண்களையும் மூடிக்கொண்டார். அக்கணமே அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்தார். அது கண்டு வடிவுடை அம்மையும் அங்கிருந்து மறைந்தார். அன்னை வடிவுடை நாயகி மறைந்து அருளிய சிறிது நேரத்தில் பார்வதி தூக்கம் கலைந்து எழுந்து உட்கார்ந்தார். அவளுக்கு சட்டென்று ராமலிங்கத்தின் நினைவு வந்தது. அவசர அவசரமாக எழுந்து வாயிற்கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து பார்த்தாள். ராமலிங்கம் படுத்து கிடக்கும் நிலை கண்டதும் அப்படியே மனம் பதறிப்போனால் பார்வதி. இப்படி பாய் கூட இல்லாமல் ஒட்டு திண்ணையில் படுத்து தூங்கிவிட்டாரே, இவர் சாப்பிட்டிருக்கவும் மாட்டார், பசியோடு தூங்குவது கூடாதே, சரி எழுப்பி உள்ளே அழைத்து சாப்பாடு போடுவோம் என்று எண்ணிய பார்வதி, தம்பி ராமலிங்கம், ராமலிங்கம் எழுந்திருங்கள் என்று அவரை தட்டி எழுப்பினார். அண்ணியின் அழைப்பில் தூக்கம் கலைந்து மீண்டும் எழுந்து உட்கார்ந்த ராமலிங்கம் அவளை பார்த்ததும் என்ன அண்ணி என்று கேட்டார். பார்வதி மிக்க பரிவோடு, என்ன தம்பி, வந்ததும் கதவை தட்டி என்னை எழுப்பக்கூடாதா? இப்படி வயிற்றை காய போட்டு பசியோடு இந்த ஒட்டு திண்ணையில் பாய் கூட இல்லாமல் தூங்க வேண்டுமா? எழுந்து உள்ளே வாருங்கள், சாப்பாடு போடுகின்றேன் என்று அவரை அழைத்தார். அண்ணி சொன்னதை கேட்டதும் ராமலிங்கம் பெரு வியப்படைந்தார். என்ன இது வியப்பாக இருக்கின்றது அண்ணி என்றார் அவளிடம். ஏன் தம்பி புரியாமல் கேட்டாள் பார்வதி. சற்று முன்தானே தாங்கள் எனக்கு வட்டிலில் உணவிட்டு சென்றீர்கள் என்றார் ராமலிங்கம். பார்வதிக்கு குழப்பமாக போய்விட்டது. அவள் அந்த குழப்பம் குரலில் துணிக்க, இல்லையே தம்பி, தாங்கள் வழக்கமாக வீடு திரும்பும் காலம் கடந்து விடவே இன்று வரவில்லை போலும் என்று எண்ணி கதவை தாழிட்டு படுத்து விட்டேன். திடீரென்று உறக்கம் கலைந்து இப்போதுதான் வெளியே வந்து பார்க்கின்றேன். தாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள், பசியோடு படுத்திருப்பீர்கள், சாப்பாடு போடலாம் என்று தான் எழுப்பினேன் என்றார். ராமலிங்கத்திற்கு பெரும் சந்தேகமாகிவிட்டது. அப்படியானால் தாங்கள் வந்து எனக்கு உணவளிக்கவில்லையா? என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்டார். ஆமாம் தம்பி என்ற பார்வதியின் மனதில் தன்னை என்று ராமலிங்கத்துக்கு யார் உணவிட்டிருப்பார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியால் ஓ இதென்ன மாயமாக இருக்கின்றது என்று வியந்தாள். பார்வதியின் வியப்பு அடங்குவதற்கு முன்னாக வலது கையில் உணவு நிறைந்த வட்டிலும் இடது கையில் நீர்ச்சொம்பும் கொண்டு வடிவுடை அம்மை ராமலிங்கத்தின் கண்களுக்கு காட்சி அளித்து மறைந்தள்ளினார். அம்மையின் அந்த அருளாட்சி கண்ட அவர், அந்த அருள் காட்சியை கண்ட அவர் அகமகிழ்ந்து போனார். பக்தி பரவசத்தோடு, அண்ணி எனக்கு புரிந்து விட்டது, எனக்கு புரிந்து விட்டது என்றார். பார்வதிக்கு இப்போதும் ஒன்றும் புரியவில்லை. அவள் பதற்றத்தோடு, சொல்லுங்கள் தம்பி என்றார். வடிவுடைமை தோன்றி மறைந்த இடத்தை பார்வதிக்கு சுட்டிக்காட்டி, ராமலிங்கம், அதோ எனக்கு காட்சி தந்து மறைந்த வடிவுடை அம்மைதான் தங்கள் வடிவில் வந்து எனக்கு உணவிட்டு பசி போக்கி சென்றிருக்கின்றாள் என்று மெய்சிலிர்ப்போடு பேரானந்த நிலையில் சொன்னவர், அந்த கணமே அவர் தனக்கருளிய மாட்சிமையை பாடவும் தொடங்கினார். தெற்றியிலே நான் பசித்து படுத்திழைத்த தருணம் திரு அமுதோர் திருக்கரத்தே திகழ்வல்லத்தெடுத்தே ஒற்றியிற் போய் பசித்தனையோ என்றனையங்கெழுப்பி உவந்து கொடுத்தருளி என் உயிர்க்கினி தந்தாயே என்று பாடி முடிக்கின்றார். ராமலிங்கம் பாடி முடித்த போது அம்மையின் அருட்செய்கையை எண்ணி பார்வதி பக்தி வெள்ளத்தில் மிதந்த அகமகிழ்ந்து அவளை பார்த்து, ஆகா, பெருவாக்கியம் செய்திருக்கின்றீர்கள் தம்பி, பெருவாக்கியம் செய்திருக்கின்றீர்கள் தம்பி, அம்மை என் வடிவில், ஆஹா, நானும் பெரும்பாக்கியம் செய்துள்ளேன் என்றவள் அடுத்த கணமே அளவற்ற வருத்தத்துக்குள்ளாகி, ஆனால் அம்மையின் திருக்காட்சி கிடைக்காது போய்விட்டதே என்று வருத்தப்பட ஆரம்பித்தார். அத்தனைக்கு நான் தவன் செய்திலேனா என்று மருகி புலம்பியவள், இப்பிறவி என்ன பிறவி என்று விரக்தியோடு கூறி அயர்ந்தார். பார்வதியின் நிலை கண்டு வேதனையுற்ற ராமலிங்கம், அண்ணி, அருள் கூர்ந்து வருந்தாதீர்கள் என்றவர்
அன்னையினும் தகவுடைய தங்களை இந்த பிறவிலே நான் அன்னியாக பெற்றிருக்கின்றேன் என்று பாசமொழிய சொல்லி அவளை தேற்றினார். ராமலிங்கத்தின் பாசமிகு வார்த்தைகள் பார்வதியின் மனதை தேற்றியதும் அந்த கணமே அவளது வருத்தம் ஆதமன் கண்ட பனி போல மறைந்தது. மறுகணமே அவரை பார்த்து அவள் உற்சாகத்தோடு, ஆமாம் தம்பி, ஏதோ அறியாமல் சொல்லிவிட்டேன். அம்மையின் அருள் பெற்ற தங்களை கொழுந்தராக பெறும்போது பெரும் பேறு பெற்று இந்த பிறவி பயனடைந்தேன் என்று ஆனந்தப்பட்டாள். அன்னியின் வருத்தம் நீங்கி அவள் மனதில் சந்தோஷம் ஏற்பட்டது. ராமலிங்கத்திற்கு நிம்மதியை தந்தது. அண்ணி, மனம் தெளிந்ததல்லவா என்று ஆறுதலாக கேட்டார். சஞ்சலம் மறைந்து மனம் தெளிந்தது தம்பி என்று திருப்தியோடு சொல்லி சிரித்தாள் பார்வதி. அன்னியின் சிரிப்பில் அன்னையை கண்டார் ராமலிங்கம். அவளிடம் பரிவோடு அவர், அண்ணி, விடிந்தெழுந்தால் தங்களுக்கு இந்நேரம் வரை பணிகள். காலம் கடந்து உறங்கினால் உடல்நலம் கெடும். தாங்கள் உறங்கச் செல்லுங்கள், நானும் மாடி அறைக்குள் சென்று உறக்கம் கொள்கின்றேன் என்றார். நல்லது தம்பி என்றாள் பார்வதி. ராமலிங்கம் திண்ணையை விட்டு எழுந்து வீட்டுக்குள் சென்றார். அவரை தொடர்ந்து வந்த பார்வதி தெரு வாசற்கதவை தாளிட்டார். தொடர்ந்து ராமலிங்கத்தின் இந்த அதிசய வரலாற்று நிகழ்வுகளை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும்